2025 பொறுத்தவரையும் டாப் 10 பாக்ஸ் ஆபீஸ் இதுல எந்தெந்த படங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன், அஜித் அவர்கள், சூர்யா அவர்களோட படம், இது இல்லாம ரொம்ப ரொம்ப சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் இந்த லிஸ்ட்ல இடம்பெற்றிருக்கு. அதை இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம் வாங்க. இதுல 10வது இடத்தை பிடிச்சிருக்க படம் ரொம்ப சின்ன பட்ஜெட்ல பெரிய அளவுல எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, சசிகுமார் அவர்களோட டூரிஸ்ட் ஃபேமிலி தான். இந்த படம் பெரிய அளவுல ஹிட் ஆச்சுங்க. இந்த படத்தோட பட்ஜெட் 12 கோடி, தமிழ்நாட்டுல மட்டுமே 62 கோடியே 89 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 86 கோடியே 59 லட்சம். கிட்டத்தட்ட இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் ஒரு 8 கோடிக்கு போயிருக்குன்னு வைங்களேன். 45-46 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். இந்த படத்துக்கு 600% ரெக்கவரி இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அந்த அளவுக்கு பெரிய வெற்றி படவங்க டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த லிஸ்ட்ல 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. மீன் பிடிச்சிருக்கும் போது வழி மாறி இந்தியாவுக்கு வந்துடும் சொல்லுங்க. பிசரன் மாதிரி கதைச்சு கொண்டு இருந்தால் புனிய வச்சு சுற்றுவாங்களடா. 9வது இடத்துல இருக்க படம் தலைவன் தலைவி விஜய் சேதுபதி அவர்களோட 100 கோடி வசூல் திரைப்படமா அமைஞ்சிரு. இந்த வருஷத்துக்கு மிகப்பெரிய வெற்றி படம். வெறும் 25 கோடி தாங்க பட்ஜெட்டு. ஆனா இந்த படம் உலகம் முழுக்க 95 கோடியே 10 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டுல மட்டுமே 67 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. இந்த படம் 18 கோடி கிட்ட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருந்தது. ஆனா இந்த படம் 47 கோடிக்கு மேல ஷேர் வசூல் ரீதியா பெரிய பிளாக் பஸ்டராகவே அமைஞ்சது. ஸோ இந்த படம் இந்த லிஸ்ட்ல 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. தலைவன் தலைவி. அடுத்ததா 8வது இடத்தை பிடிச்சிருக்க படம் இந்த வருஷத்திலேயே ரொம்ப பெரிய அளவுல எதிர்பார்த்த ஒரு படம். ஏன்னா இந்த டைரக்டர்ல இருந்து, இந்த ஆக்டர்ல இருந்து, மியூசிக் டைரக்டர்ல இருந்து எல்லாருமே மிகப்பெரிய லெஜெண்ட். ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மோசமான படத்தை கொடுத்திருந்தாங்க. அதுதான் இந்த பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. இல்லைன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு அந்த 3வது இடத்துக்குள்ள வந்திருக்கும். தக் லைஃப் தாங்க நான் சொல்ற படம். 46 கோடியே 85 லட்சம் தமிழ்நாட்டுல கலெக்ட் பண்ணிருக்கு. 101 கோடி தான் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. ஆனா இந்த படத்தோட பட்ஜெட் 210 கோடி, 106 கோடி கிட்ட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. வெறும் 50 கோடி கிட்ட தான் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. டிசாஸ்டருங்க. இந்த வருஷத்தோட மிகப்பெரிய டிசாஸ்டர் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். இந்த படம் இந்த லிஸ்ட்ல வசூல் ரீதியா 8வது இடத்துல இருக்கு. மேடம், I am your only Adam. அதே மாதிரியே ஒரு பெரிய எதிர்பார்ப்புல பாட்டுல இருந்து எல்லாமே பயங்கர ஹிட் ஆச்சு. சூர்யா அவர்களோட ரெட்ரோ திரைப்படம். இந்த படமே எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் ஆகல. ஆனா இந்த லிஸ்ட்ல 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரையுமே 52 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 104 கோடியே 94 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 70 கோடி. பட்ஜெட்டுக்கும் வசூலுக்கும் பார்க்கும்போது ஹிட்டு மாதிரி தெரியும். ஆனா இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 77 கோடிக்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட இந்த படத்தோட ஷேரே 57 கோடி கிட்ட தான் வந்திருந்தது. வசூல் ரீதியா தியேட்ரிக்கலா ஃபிளாப் ஆச்சு இந்த படம். ஆனா ப்ரொடியூசருக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்திருந்தாலுமே தியேட்ரிக்கலா ஃபிளாப்பு. ஸோ இந்த லிஸ்ட்ல 7வது இடத்தை பிடிச்சிருக்கு ரெட்ரோ. ஆனா இடப்பட்ட எங்க வாழ்க்கை அவளை கிட்டத்தட்ட ஒரு புத்தராகும், என்ன கிட்டத்தட்ட ஒரு அரக்கனாகும் மாத்திருச்சு. அடுத்ததா 6வது இடத்தை பிடிச்சிருக்க படம் மதராசி. AR முருகதாஸ் அவர்களோட டைரக்ஷன்ல மிகப்பெரிய பட்ஜெட்ல வந்த படம். சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த படம். ஆனா இந்த படம் 100 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருந்தாலுமே வசூல் ரீதியா ஒரு தோல்வி படமா தான் அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல 60 கோடியே 55 லட்சம், உலகம் முழுக்க 105 கோடியே 10 லட்சம். ஆனா இந்த படம் ஷேரா வந்திருக்கிறது 56 கோடி கிட்ட, 74 கோடி கிட்ட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. வசூல் ரீதியா தோல்வி படமா அமைஞ்சிருக்கு மதராசி. முடிஞ்சா தோடுறா. 5வது இடத்தை பிடிச்சிருக்க படம் ஹேட்ரிக் ஹிட் கொடுத்த, ஹேட்ரிக் பிளாக் பஸ்டர் கொடுத்த பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட டியூடு தாங்க. பெரிய அளவுல வெற்றி படமா அமைஞ்சது. அதுவும் இல்லாம ஹேட்ரிக் முதல் 3 படமுமே 100 கோடிக்கு மேல வசூல். இந்திய சினிமாலே இப்படிப்பட்ட ஒரு ஹீரோ யாரும் கிடையாது அப்படின்னு பெருமையா எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வெற்றி. டியூடு 58 கோடியே 79 லட்சம் தமிழ்நாட்டிலையும், உலகம் முழுக்க 116 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 35 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 59 கோடிக்கு போயிருக்கு. 65 கோடிக்கு மேல ஷேர் வசூல் ரீதியா வெற்றி படமாவும் அமைஞ்சது. அதுவும் இல்லாம இந்த படம் தியேட்ரிக்கலாவும் வெற்றி. இந்த படம் டேபிளா பெரிய அளவுல ப்ராஃபிட்டை கொடுத்த ஒரு படம் டியூடு. இந்த படத்தை ரொம்ப வருஷமா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த படத்தோட ஒரு போஸ்டர் விட மாட்டாங்களா, இந்த படத்துல இருந்து ஒரு சீன், ஒரு ட்ரெய்லர் விட மாட்டாங்களான்னு பல வருஷமா ஃபேன்ஸ் ஏங்கி கிடந்த படம் தான் விடாமுயற்சி.
இந்த லிஸ்ட்ல 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஆனா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ விடாமுயற்சி தமிழ்நாட்டில் 85 கோடியே 47 லட்சம், உலகம் முழுக்க 148 கோடியே 63 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 225 கோடி, 100 கோடி கிட்ட தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வந்தது. ஆனா 75 கோடி கிட்ட தான் ஷேர் வந்தது. வசூல் ரீதியா இந்த படம் தியேட்டரிக்கலாவும் ஃபிளாப்பு, அதே நேரத்தில் ப்ரொடியூசருக்கு டேபிளாவும் லாஸ் அமைஞ்சது விடாமுயற்சி. சேஃப்டி கேமரா. அப்புறம் 3வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட டிராகன். பெரிய ஹிட் ஆச்சு, பெரிய ஹிட், யாருமே எதிர்பார்க்கல, அப்படிப்பட்ட ஒரு ஹிட்டா அமைஞ்சது. இந்த படம் வந்து தமிழ்நாட்டுல 80 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு, உலகம் முழுக்க 152 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 40 கோடி, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் எவ்வளவுக்கு போயிருந்ததுன்னு பாத்தீங்கன்னா 28 கோடிக்கு. ஆனா 84 கோடி கிட்ட ஷேர் வந்து ப்ரொடியூசருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, எல்லாருக்குமே பணத்தை, லாபத்தை வாரி குவிச்ச ஒரு படம் தான் டிராகன். இந்த படம் இந்த லிஸ்ட்ல 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. என்னடாச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். அஜித் அவர்களோட ரசிகர்களுக்கு விடாமுயற்சி ஒரு பயங்கர டிசப்பாயிண்டா இருந்தாலுமே அஜித் ஃபேன்ஸை பெரிய அளவுல சந்தோஷப்படுத்தின ஒரு படம் தான் குட் பேட் அக்லி. உள்ள போனீங்க அப்படின்னா ஃபுல் வைபா இருந்தது படம் ஃபுல்லா. ஃபேன்ஸ் பயங்கரமா செலிப்ரேட் பண்றதுக்காகவே படத்தை செதுக்கி செதுக்கி எடுத்த மாதிரியே இருந்தது. ஒரு ஃபேன் பாய் மூவ்மெண்டா தான் இருந்தது. இந்த படம் வசூல் ரீதியா இந்த லிஸ்ட்ல 2025ஓட லிஸ்ட்ல 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. குட் பேட் அக்லி தமிழ்நாட்டுல 154 கோடியே 59 லட்சம், உலகம் முழுக்க 255 கோடியே 11 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 240 கோடி. கிட்டத்தட்ட இந்த படத்தோட தியேட்டரிக்கல் ரைட்ஸ் ஒரு 114 கோடி கிட்ட போயிருந்தது. ஆனா 127 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்து வசூல் ரீதியா தியேட்டரிக்கலா ஹிட் அமைஞ்சது. அது மட்டும் இல்லாம இந்த படம் தான் 2025ஓட தமிழ்நாடோட ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த லிஸ்ட்ல 2வது இடத்தை பிடிச்சிருக்கு குட் பேட் அக்லி. இருக்கும் மொழி இருக்கும், ஆனா உயிர். முதல் படம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். மிகப்பெரிய ஓப்பனிங்க, தமிழ் சினிமால இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் எடுத்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கூலி, லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இயக்கத்துல வந்த படம். ஒரு மிகப்பெரிய ஸ்டார் கேஸ்ட். இந்த படத்தோட ஓப்பனிங் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் ஃபைனல் கலெக்ஷனும் இருக்குது. ஸோ இந்த படத்தோட தமிழ்நாடு கலெக்ஷன் 152 கோடியே 44 லட்சம், உலகம் முழுக்க 527 கோடியே 50 லட்சம். 380 கோடி பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது வசூல் பெரிய வசூல் தான். ஆனா இந்த படம் பெரிய அளவுல தியேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருந்தது. 305 கோடி கிட்ட தியேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருந்தது. என்னதான் இருந்தாலுமே இந்த லிஸ்ட்ல இந்த வருஷம் 500 கோடிக்கு மேல வசூல் பண்ண ஒரே படம் கூலி தான். ஸோ இந்த படம் தான் இந்த லிஸ்ட்ல முதலிடத்தை பிடிச்சிருக்கு. சூப்பர். அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். இந்த லிஸ்ட்ல உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் எது? நான் வந்து இந்த படத்தை 2-3 வாட்டி கூட பார்த்துட்டேங்க. அந்த அளவுக்கு மோஸ்ட் ஃபேவரட்டுங்க, இந்த வருஷத்தோட மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு நீங்க எதை சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இந்த லிஸ்ட்ல இல்லாம இந்த ஒரு படம் இந்த லிஸ்ட்ல வந்திருக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு நீங்க சொல்ற ஒரு படம் அது என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரியே இன்னொரு டாப் 10ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.